தமிழ்நாட்டில் வடக்கங்க இருக்கிறதுனால வடக்கங்களுக்கு பிரச்சனையா, இல்லை தமிழ்நாடு பூரா வடக்கங்களா இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையா? தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தீங்கன்னாலும் இப்போ நம்ம இருக்கிறத விட அவங்க இருக்கிறத நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ இந்த திருத்தணி இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் சரி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லலை. இவங்களெல்லாம் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கம் ஒரு பயம் நிற்கல. மொத்த தமிழ்நாடும் அந்த சிராஜ்ன்ற அந்த ஒரு தம்பி இருக்காருல்ல, அந்த தம்பி பக்கம் தான் நிற்குது. அவர் யாருன்னு தெரியாது, அவர் என்ன ஊருன்னு தெரியாது, எதுக்காக அவங்க அடிச்சாங்க எதுவுமே தெரியாது. ஆனா அவர் அடிச்சது, அவர் அந்த அளவுக்கு அவங்க செஞ்சது முழுக்க முழுக்க தப்பு. அது நம்ம தவறிட்டு இதுக்கு நம்ம தலை குனியணும் அப்படின்றது மட்டும் எல்லாருக்குமே நல்லா தெரியுது. இப்ப மொத்தமா எப்படி சொல்ல வந்துட்டாங்க, என்டையர் வட மாநில அந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தனை பேருமே இதே மாதிரி அப்பாவிங்க. அதான் அவங்களுக்கா அந்த ஒரு ஆளுக்காக மொத்த தமிழ்நாடு குரல் கொடுத்துச்சு இல்ல, மொத்த தமிழ்நாடே வச்சு செய்யற வடக்கைங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் கூட இது வரைக்கும் பேசலையே. ஒருத்தர் இது வரைக்கும் அதை பேசவே இல்லையே. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் எல்லாம் சரிதான், ஒத்துக்கலாம். அதை எந்த இடத்துலையுமே 100% சரியா செயல்படுதுன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது, எந்த இடத்துலையுமே. ஆனா இவங்க செஞ்சதை பேச மறுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. உண்மையிலே இந்த வடக்குலேருந்து வந்தவங்க தமிழ்நாட்டில் உட்காந்து என்னென்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் மறந்துடலாமா சார்? இந்த ஒரு பையனை சாக்கா வச்சு அவங்க செஞ்சது அத்தனையும் நம்ம பாவ மன்னிப்பு கொடுத்துடலாமா? எவ்வளவு பேர் இதை பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்க? இப்ப இதை பேசுறதுனால நமக்கு கண்டிப்பா சில எதிர்ப்புகள், சில செருப்படிகள்லாம் விழுகும். பட் அதையெல்லாம் பார்த்தா இதையெல்லாம் பேசாம இருக்க முடியுமா? அதை நீங்க பண்றது நீங்க பண்ணுங்க, நாங்க பண்றது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதையும் கொஞ்சம் கேளுங்க, என்னென்ன நடந்திருக்கு லிஸ்ட் போடுறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்படுங்க. போமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. தமிழ்நாட்டில் இந்த கொலை நடக்கிறது தனிப்பட்ட விஷயம், அது வெளியில எல்லாருக்கும் கௌரவமா பார்த்து செய்வாங்க, அது கௌரவத்துக்காக செய்யறது. ஆனா இந்த காசுக்காக கொலை பண்ற ஒரு கூட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, வெறும் காசு. அது 90% யார் இப்ப தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வடக்குல இருந்து வந்தவங்க தான். இங்க வேலை பார்க்குறவங்களும் அதுல பாதி பேர் அடக்கம், இதையே வேலையா பார்க்குறவங்களும் அதுல பாதி பேர் அடக்கம். இதுக்காகவே இருக்காங்க. இதை இல்லைன்னு எங்கேயுமே யாருமே சொல்ல முடியாது, அதை நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தன் பாதிக்கப்பட்ட அப்படின்றதுக்காக அவனுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவன் பாதிக்கப்படுறாங்களப்பா, அவங்களால பாதிக்கப்படுறாங்க. எவ்வளவு பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சேலத்தில் சிமெண்ட் கடையில் சிமெண்ட் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் சந்தோஷ்னு பேர். அவர் கடையில் பீகார்லேருந்து வேலைக்கு வந்தவங்க 2 பேர் இருக்காங்க. வர்றப்ப உண்மையிலே இந்த கோபி சுதாகர் வீடியோ மாதிரி தான், சார் 200 இருந்தால் போதும், சோறு போட்டால் போதும், உங்களுக்கு கீழே எவ்வளோ வேணாலும் வேலை பார்ப்பேன், நீங்கள் என்ன எப்படி வேணாலும் வேலை வாங்கிக்கலாம். 3 மாதம் வேலை பார்த்துருக்காங்க, நல்லா தான் இருந்திருக்காரு. அந்த ஒரு திடீர்னு என்னாச்சு, ஏதோ ஒரு நல்ல வியாபாரம் ஓடிடுச்சு போல், கையில் ஒரு அந்த வீக்கான காசுக்கு அப்படியே வச்சுருந்துருக்க ஒரு 4 லட்ச ரூபா வச்சுருந்துருக்காரு. அந்த 4 லட்ச ரூபா வச்சிருந்ததுல அவர் கடையை பூட்டிட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் ஆளை மடக்கி கொன்னுட்டாங்க. அங்கனக்குள்ளே கடைக்குள்ளே, அதாவது ஊருக்குள்ள அந்த கடைக்குள்ள எப்பயும் இருக்கிற அந்த இடத்துல கொன்னுட்டாங்க. கையில் கிடைக்கிறத எடுத்து வச்சு ஆளை போட்டால் சத்தம் போட்டிருக்காப்புல. பக்கத்தில் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரையும் குத்தி போட்டு ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க, காசு எடுத்துட்டு ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி விசாரிச்சு பார்க்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சம்பளம் தரல அதனால கொன்னேன், குத்தனே அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சம்பளம்லாம் கரெக்டாக விழுந்ததுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. அவங்களோட ஒரே தேவை இந்த காசு, ஒரு 4 லட்ச ரூபா காசு. எதுக்கு இவங்களை ஊருக்குள்ள கொண்டாந்து வைக்கிறதுக்கு, பக்கத்திலே வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ பயமா இருக்கு, எவ்வளவு டேஞ்சரஸ். வேலை பார்க்குறாங்க சார், அவனுக்கு என்ன தேவையோ அதை சோறு போட்டிருக்காரு, இருக்க இடம் கொடுத்துருக்காரு, சம்பளமும் சேர்த்து கொடுத்துருக்காப்புல. இந்த 4 லட்ச ரூபா காசுக்காக ஆளை போட்டாங்க, செத்துட்டார் அவர், தெரியுமா? இது எவ்வளவு பேருக்கு வெளியில தெரியும்? இதெல்லாம் வந்து சும்மா அப்பப்பைக்கு வெளியில, அதாவது 100ல் ஒரு 2 விஷயம் வெளியில வரும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த எல்என்டின்னு ஒரு கம்பெனி ஒன்று உண்டு, இந்த கப்பல் கட்ட தொழில், கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்க ஒருத்தன் குடிச்சுட்டு போதையில செத்து போயிட்டான், விழுந்து செத்து போயிட்டான். போதையில, நல்லா தெரிஞ்சவங்க, அடிக்கல கொள்ளல எதுவும் பண்ணல, போதையில விழுந்து செத்து போயிட்டான்.
அப்படி போதையில விழுந்து செத்து போயிட்டான், அவனுக்கு நீ ஏதாச்சும் கொடுத்தாத்தான் நீ இனிமே இங்க கம்பெனி ரன் பண்ண முடியும். எல்என்டியை மிரட்டினாங்க. போலீஸ் அங்கேருந்து வந்து அவங்க கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுச்சு. போலீஸ் உள்ள வந்ததுக்கு போலீஸை கல்லை விட்டு அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்க சார். அத்தனை பேருமா ஒன்னா சேர்ந்து முடியாதுன்ட்டு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் போலீஸ் ஒரு 200 பேரை இறக்கி அவங்கள அடிச்சு காலி பண்ண வச்சது. வெளியில தெரியாம நடக்கிற அத தமிழ்நாட்டில் அவங்க இல்லாம இனிமே உற்பத்தி ஒண்ணுமே வேலைக்கு ஆகாதுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் என்ன பண்ணா எல்லாம் சல்லுசா கிடைக்குதுன்னு சொல்லி அவங்கள உள்ள எடுத்து வச்சோம். ஆனா இன்னைக்கு வேற யாராச்சும் உள்ளூர்காரன் உள்ள காலை எடுத்து வச்சானா அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவேன், இந்த கம்பெனி ரன் பண்ண முடியாது, மிரட்டுற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. அவங்க ஆளா பேரா இப்ப ஊருக்குள்ள ஆயிட்டாங்க சார். ஈரோட்டில் அதானே நடந்துச்சு, திருப்பூர்ல அதானே நடந்துச்சு. திருப்பூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டமா ஒரு 1000-2000 பேர் இந்த அப்படியே சத்தம் போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு கண்டதெல்லாம் எடுத்து கையில கிடைக்கிறதெல்லாம் உடச்சிக்கிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா? உள்ளூர்காரன் பூரா மூடிக்கிட்டு வேலையை பார்த்தேன், வேடிக்கை தான் பார்த்தேன், வேற எதுவுமே பண்ணல. எதுக்கு தெரியுமா அந்த போராட்டம் நடந்துச்சு? உள்ளூர்கார எவனையும் நீ உள்ள சேர்க்க கூடாது. உள்ளூர்கார இதுக்கு எதிர்த்து எவனாச்சும் ஒருத்தர் இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? அதை பேசியிருக்காங்களா? கண்டு அடிச்சு உடச்சா ஒன்றும் இல்லை. கும்முடு பூண்டில ஒரு வடமாநில சேர்ந்த ஒரு ஆள் 8 வயசு குழந்தை தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணிட்டு போயிட்டான் மாட்டுக்கு. ஏன் அன்னைக்கு யாரும் ஏன் எதுவும் கொந்தளிக்கல? அன்னைக்கு எவனும் ஏன் கொந்தளிக்கல சார்? ஈரோட்டில் இந்த பூர்ணம் ஆயில் ஒன்று எஸ்கேஎம் நினைக்கிறேன், அதுல ஒரு தொழிலாளி தெரியாம இறந்து போயிட்டாப்புல. நல்லா பார்த்துங்க, அவனை வச்சு கீழே படுக்க வச்சு வண்டியை ஏற்றியெல்லாம் கொள்ளல, தெரியாம வீல்ல சிக்கிட்டாப்புல, செத்து போயிட்டார். செத்து போனதுக்கு அவனுக்கு நீ ஏதாச்சும் செய்யணும். தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். ஒட்டுமொத்த வடமாநில அங்கே வேலை பார்க்குற அத்தனை பேரும் வெளியில வந்துட்டாங்க. அங்க பேச போன காவல்துறை உயர் அதிகாரிகள், சாதாரண உயர் அதிகாரிகள், அந்த உயர் அதிகாரிகளை அடிச்சு அந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா, அந்த போலீஸ் ஜீப் எல்லாம் 3 போலீஸ் ஜீப் அடிச்சு உடைச்சு கண்ணாடியை உடைச்சு அந்த கண்ணாடியை எடுத்து குத்தி எவ்வளவு அட்டூழியம் பண்ணாங்கன்றது அந்த ஒண்ணு இல்லை. நீங்க ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் வடக்கங்க இருக்காங்க. ஆனா இந்த ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர்ல வடக்கங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. எந்த கம்பெனியை நீ சார் என் ஊர் முத கொண்டு வந்துட்டாங்க சார். என் ஊர்ல அரிசி மில்ல வடக்கங்க வேலை பார்க்குறாங்க. என்ன சொல்றீங்க? வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் இல்லை, அவங்கள கூட்டு வேலை பார்க்கறதுக்குலாம் ஆள் இருக்கு. அவங்க நியாயமான சம்பளம் கேட்பாங்க. அவங்க ஒரு 500 ரூபாய் கேட்கறதுல ஒரு 700 ரூபாய் கேட்பாங்கன்னு வைங்கள. இவங்க 500 ரூபா கொடுக்குற இடத்துல 200 ரூபா கொடுத்தா போதும், ஜாலியா சந்தோஷம். ஏன்னா அதுக்கு வழி இல்லாம தான் அவன் இங்க வர்றான். ஆனா வந்துட்டு இங்கே செட்டில் ஆயிடுறான், அவனை இங்கே உட்கார வச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, அம்பத்தூர் தொழிற்பேட்டை இருக்குல்ல உள்ள, எதுக்காக இப்போ இவங்க இவ்வளவு தூரம் ஆடுறாங்க அப்படின்றதுனா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரே இடத்துல வந்து உட்காந்து அவங்களுக்கு வேற இடத்துல வந்து வேலை பார்க்குறோன்றது நினைப்பே கிடையாது. நாம தான் அதாவது நம்மளை ஒட்டுமொத்தமாக ஊரை ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்து வேற ஒரு இடத்துல உட்காந்து அப்படி இருக்கான், அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க போதையெல்லாம் இல்லாமல் இல்லை, அவங்க எவ்வளோ தூரம் ஆளு. ஒன்றும் இல்லை, இந்த நிறைய கொலை சம்பவம் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஊர் ஸ்டேஷன்லையும் போய் பாருங்க, அன்சால்வ்டு மர்டர்ஸ், அன்சால்வ்டு அந்த தெஃப்ட் எல்லாம் எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. போய் பாருங்க நீங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கங்க எவ்வளவு. இது அத்தனைக்கும் காரணம் அவங்க தான், இல்லைன்னா சொல்லலாம். அங்கேருந்து வந்தவங்க தான். நம்ம ஊர் ஆளுங்க ஒரு 20% இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 80% இருக்கிறாங்க சார். இதுக்கெல்லாம் ஏன் சார் யாரும் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் இதையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஈரோட்டில் வடக்குலேருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து, அதாவது வேலைக்கு உனக்கு வேலையை சேர்த்து விடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ள உட்கார வச்சு சித்திரவதை பண்ணி ஒரு 8 பேரை தலைக்கு 20,000 ரூபா வாங்கியிருக்காங்க. செஞ்சது யார் தெரியுமா? வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆள். வடமாநில அவங்க ஊர் ஆளுங்க தான். கொடுத்தாதான் வெளியில விடுவேன்னு சொல்லி பணம் டிரான்ஸ்பர் ஆகி அவங்க ஈரோட்லேருந்து அதுக்கப்புறம் கிளம்பி சென்னைக்கு போய் வழி தாங்க முடியாம அடிச்சு வழி தாங்க முடியாம ஆஸ்பத்திரியில் போறப்ப எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் வந்து பிடிச்சாங்க அத்தனை பேரையும். இது எல்லாம் அதான் இங்க இருக்கிற அத்தனை பேர் மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாருமே அப்படின்னு கிடையாது. அங்க இருக்கிறதுல பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அப்பாவிகள், இப்ப இவங்ககிட்ட சிக்கினாங்க இல்ல, அந்த மாதிரி அப்பாவிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. நாட்டிலேருந்து வர நல்ல பசங்களும் நம்ம கிட்ட, அதான் நம்ம டெய்லி அவங்கள கிராஸ் பண்ணாம நம்ம வரவே முடியாது சார். எவ்வளவு இடங்கள்ல அவங்களுக்கு எதிர்த்தாப்புல, அதாவது ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு இவங்களை எப்படித்தான் பண்ணுது அப்படின்ற ஒரு பார்வைக்கு கொண்டு போயிடுறாங்க எல்லாத்தையும்.
எவ்வளவு பேர் ஏன் அவங்க இதை விட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உயிருக்கு பயந்து அவங்க இங்க உட்கார்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் எங்க இருந்தா, தமிழ்நாட்டுல இருந்தான்னா, கர்நாடகால இருந்தான்னா, ஆந்திரால இருந்தானா, கேரளால இருந்தானா, எங்க இருந்தா என்ன? அவனுக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதான், அவனுக்கு தேவை காசு. ஆனா ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு அவன் ரொம்ப ஆசை, ஏன் போக மாட்டேங்கிறான்? திரும்ப ஏன் ஃபேமிலியை கொண்டாந்து இங்க வைக்கணும்னு நினைக்கிறான்? சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சில விஷயங்கள் நடக்கிறது தான். அப்படி நடக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்தமா எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு கொண்டாந்தாங்க. ஆக்சுவலி அதை ஃப்ரேம் பண்றாங்க சார். இதுக்கு முன்னாடி இங்க இந்த வடமாநில தொழிலாளர்களுக்காக வந்துட்டு போனாங்க. இங்க இருந்து ரொம்ப ஆபத்து, அவங்க உசுருக்கு ஆபத்து, அவங்க அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு இங்க சங்கமே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்களால எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாம திரும்ப போயிட்டாங்க. இது ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். இந்த மாதிரி தருதலைங்க எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ஒரு 4 தருதலை இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த தருதலைகள் இதுக்காகவே பெத்து போட்டு வளர்த்து ஊருக்கு வந்து விட்டுருவாங்க. அப்புறம் ஊர் எப்படி நல்லா இருக்கிறது? இந்த மாதிரி சில பேர்லாம் இருந்தா தானே நல்லா இருக்கு. அப்படிலாம் வச்சுதான் அவங்க ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது சார் நம்மளால. ஆனா இவங்க அத்தனை பேர் இப்ப இவங்க மேல பாசமழை பயங்கரமா பொழிகிறாங்க. இவங்க எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள புரிஞ்சு இவங்களால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் உசுர விட்டுருக்காங்க, இதெல்லாம் யாருக்காச்சும் தெரியுமா? அதை மட்டும் தான் பேசுறாங்களே தவிர அதை தாண்டி இதையெல்லாம் யாருமே எங்கேயுமே பெருசா வெடிக்கிறதே கிடையாது. ஏன்? அவங்க நம்மளை அடிச்சா வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். எவன் அடிச்சாலும் பேசணும்ல, எவன் அடிச்சாலும் அதை எதிர்த்து கேட்கணும்ல, எவன் செஞ்சாலும் தப்பு தானே. அதான் இந்த நேரத்தில் எதுக்கு இதை இவ்வளவு பெரிய இஷ்யூ? ஆக்சுவலி இதை ஆக்குனது தப்பே கிடையாது. ஆனா இதை மட்டும் ஆக்குனது தான் தப்பு. வேற எதையும் பேசாம இருக்கிறாங்க பத்தியா, கண்டும் காணாம. ஏன் எங்கேயாச்சும் உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் அது வந்து சறுக்குமா என்ன? உண்மையில அப்போ ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு மட்டும்தானே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சென்னையில் ஒரு ஹோட்டல் சார். அந்த ஹோட்டல் அதுவும் வந்து ஏதோ ஒதுக்குப்புறமா இருக்க ஹோட்டல்ல, சிட்டிக்கு சென்ட்ரல் இருக்க ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் ஒரு 2 பேர் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போனப்ப எந்திரிச்சு இந்த பக்கம் உட்காருங்க, அங்கே சர்வ் பண்ண முடியாதுன்னு இருக்கான். ஏன்டா ஃப்ரீயாக தானே இருக்கு, எனக்கு இங்கே சர்வ் பண்ணுன்னு சொல்லி சொன்னதுக்கு அவனை ஒட்டு மொத்தமாக ஹோட்டலில் இருக்க அத்தனை நார்த் இந்தியன்னு சேர்த்து அடிச்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சு விரட்டி விட்டு அவன் அந்த ஹோட்டலை விட்டு வெளில அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சுத்தி இருக்க எல்லாரும் வேடிக்கை தான் சார் பார்த்தாங்க. என்ன அவன் கத்தியால அடிக்கல, கரண்டியால அடிச்சிருக்கான், அவ்வளவுதான். அதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? அது இதுக்கு எங்கேயாச்சும் தமிழ்நாட்டில் போராட்டம் எங்கேயாச்சும் நடந்துச்சா? கண்டனம் எங்கேயாவது வந்துச்சா? ரத்த காயம் வந்தா மட்டும்தானா? சப்புன்னு அடிச்சு உட்கார வச்சு ஒரு நாள் முழுக்க அடிச்சா பேசாம போயிடலாமா? எல்லா சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலை மீறி போயிடும். இப்போ போதையில இருந்து பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷனா, போதையே இல்லாம தெளிவா பண்றதுலாம் எவ்வளவு பெரிய இது. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில போலீஸ்காரங்களை கல்லை விட்டு அடிச்சு அந்த மனுஷன் கீழே கடந்தாப்புல. போலீஸ்காரங்க போறதுக்கு பயப்படுறாங்க சார் அவங்க கிட்ட. ஏன்னா ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிறான், அவன்கிட்ட போயிட்டு என்ன பண்ண முடியும்? ராமேஸ்வரத்துல ஒரு ஆளு, ஒரு 35 வயசு பொம்புல கறிக்கட்டையா கடந்துச்சு. காரணம் இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா? அரசல் புரசலா சொன்னாங்க. அங்க இருக்கிற அந்த நார்த் இந்தியன்ஸ் இந்த வேலையை எரிச்சு கொண்டுட்டாங்க சார், எரிச்சு கொண்டுட்டாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேருக்கு அது ஞாபகம் இருக்கு? தயவு செய்து வக்காலத்தை வாங்கிட்டு இந்த ஒரு பையனுக்கு நம்ம சப்போர்ட் நிற்கிறது தப்பே இல்லை. மொத்தமா அவங்களுக்கு சப்போர்ட் நிற்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு புரியாது. அது என்னைக்கு வெடிக்குதோ அன்னைக்கு தெரியும். பார்த்தேன். நன்றி.